ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 3 டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரித்தன்யா அவர்களுடைய 3வது சிம் கார்டுடைய மர்மம் அப்படின்றத நம்ம தான் வந்து வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றின ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கு. அதாவது ரித்தன்யா சைட்லேருந்து அவங்க அப்பா வந்து ஒரு அதிர்ச்சி உண்மையை வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி விரிவான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து இந்த ரித்தன்யாவுக்கு அடுத்து பிரீத்தி அப்படின்றவங்களும் வந்து ஒரு 90 நாட்களுக்குள் அடுத்தடுத்து ரித்தன்யா இறந்து ஒரு மாதம் ப்ளஸ் மொத்தமாகவே ஒரு ஸ்பேன் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு 90 டேஸு இல்லை ஒரு 6 மந்த்ஸு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக மரணங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு வந்து என்ன தீர்வு? ஏன் இந்த வரதட்சணை பயங்கரமாக வந்து வாங்குறாங்க, ஏன் வந்து கொடுக்குறாங்க பெண்களுக்கு அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பற்றி இன்டீட்டெயிலாக நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். இது 2வது டாபிக். 3வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோபி சுதாகர் அவர்கள் பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டி பாவங்களா பரிதாபங்கள் ஏதோ ஒரு வீடியோ வந்து போட்டாங்க. ஸோ அதில் இந்த கவினுடைய ஆணவ கொலை அப்படின்றதுல ஒரு டாபிக் அதை வந்து ஹைலைட் பண்ணி போட்டிருப்பாங்க. கொஞ்சம் நல்லா ஃபன் பண்ணுறேன்ற பேரில் வச்சு செஞ்சிட்டாங்க. ஸோ அதுக்கு கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு. அவங்களுடைய சேனலுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா, அதுவும் வந்து இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ மொத்தமாக அந்த 3 டாபிக் தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரித்தன்யா அவர்களுடைய 3வது சிம் கார்டு அப்படின்ற ஒரு மர்மம் வந்து இருக்குது. அதாவது முதல் சிம் கார்டில் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கிட்டையும் அவங்களுடைய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து அவங்க பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். 2வது சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது வந்து அவங்க ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. 3வது சிம் கார்டு வந்து எப்போயாவது ஆன் ஆகும். அந்த சிம் கார்டில் தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது நம்ம ரித்தன்யா அவர்களுக்கு கள்ளக்காதல் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து செய்திகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்து தீர்க்கும் வகையில் ரித்தன்யாவுடைய அப்பா வந்து ஒரு உண்மையை போட்டு உடச்சிருக்காரு. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரித்தன்யா அவர்கள் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பின்னு சொல்லிட்டு கவின் கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. அப்போ கவின் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கான்டாக்டும் டீல் பண்ணி விட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தெரியுமா. அந்த டைமில் தான் அந்த பொண்ணு மன உளைச்சல் ஏற்பட்டு, ஏன்னா பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணவொடனே என்னடா அது அப்படின்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சிம் கார்டு அவனுக்கு தெரியாமல் வாங்கிட்டு அந்த சிம் கார்டு மூலமாக பிஸ்னஸ் கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரி கிளாஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தையல் பயிற்சி. ஓகே, தையல் மட்டும் கிடையாது, ஒரு டிசைனிங் மாதிரி எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் 2 மாதம். அதாவது நீங்கள் பேசிக்காக வந்தீங்கன்னா உங்களை ப்ரொஃபஷனலாக மாற்றிடுவாங்க 2 மாதத்தில் அப்படின்ற மாதிரி. ரியாஸ் ஃபேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கடையை போட்டு ஒரு ஆஃபீஸை போட்டு அவங்க உட்காந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற அந்த பேட்டர்னில் ஆளுங்கள்லாம் வந்து போட்டு எப்படிலாம் கோர்ஸ் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோடு அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் அங்கே வச்சு தான் அந்த நம்பரை வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்கும்ல, லைக் அதுக்கு வந்து ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும், இல்லை யாராவது புதுசாக அட்மிட் உள்ளே வந்து வருவாங்க, சேர்க்க வேண்டியிருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு கவினுக்கு தெரியாமல் இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ இதை தான் கவினுடைய தரப்பில் இருந்து ரித்தன்யாவுக்கு 3வது சிம் இருக்குது. ஸோ 3வது சிம்மில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எவன்ட்டே பேசிகிட்டு இருக்கா, ஸோ கவின் நல்லவன் நாளும் தெரிஞ்சவன் வல்லவன் அப்படின்ற மாதிரி உருட்டிகிட்டு இருந்தது இந்த ஒரு விஷயத்துக்காக தான். அதை வந்து ரித்தன்யாவுடைய அப்பா வந்து இது பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3-4 மாதமாக அது வந்து இப்போ பூட்டி தான் இருக்குது. ஏன்னா எதுவுமே வந்து அவன் சேல்ஸை தான் எல்லாத்தையும் பிடிங்கி விட்டு டெலிட் பண்ணி விட்றான். அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? ரொம்ப அவன் புருஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடாப்டிவாக இல்லை. ப்ளஸ் ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலே போதும். அவனும் வெட்டி பையன், அவன் சொத்தில் வச்சு சாப்பிட்றவன். இந்த பொண்ணு வந்து வெட்டியாக உட்காரட்டுமா? முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் 4 காசு சம்பாதிச்சாதான் பெருமை அப்படிங்கிறது தான். இப்போது எங்களுடைய இன்ஸ்பயராக எடுத்துக்கிறதுக்கு என்னுடைய மாமியாரோடு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கடை ஒரு 2 வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். பட் இருந்தாலும் அவங்க தான் இன்னமும் வந்து அந்த காய்கறி நறுக்கிறதா இருக்கட்டும், வெங்காயம் வறுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பேசிக்காக அவங்க ரெடி பண்ணுறது. இன்கேஸ் யாரும் வரலாம் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாரே வந்து பிரியாணி போட்டுருவாப்புல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஒரு டெடிக்கேஷன் எவ்வளோ பெரிய பணமாக இருந்தாலும் இறங்கி வந்து வேலை செய்யணும். இது உதாரணத்துக்கு நான் இங்கே வந்து என்னுடைய ஃபேமிலிலாம் சொன்னேன். இது வந்து மதுரையில் நான் வந்து ஒரு ஹோட்டலில் பார்த்தேன். அதாவது அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரருக்கு, பெரிய ஹோட்டல் வச்சுருக்காரு. ஆட்கள் கிட்ட ஆர்டர்ஸ் வருது, நிறைய கூட்டம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில அவருக்கு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா போய் பொட்டலம் கட்டுறாருங்க ஓனரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குல்ல. அதாவது எவ்வளோ தான் காசு இருந்தாலும் உன்னுடைய உழைப்பை நீ வந்து விட்டு கொடுத்தனா கண்டிப்பாக தோற்றுருவா அப்படிங்கிறதுக்கு கவின் மாதிரி நிறைய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா காரணம்.
சும்மா உட்காந்துட்டு அந்த காசை வந்து தின்னு தீக்கிறதுக்கு இல்லாமல் ஏதாவது உருப்படியாக வந்து பண்ணியிருக்கலாம். பண்ணுறவங்களையும் வந்து சும்மா இருக்கணும் கெடுக்காமல் அதையும் வந்து பண்ணி விட்ருக்கான். ஸோ இந்த 3வது சிம் கார்டோடைய மர்மம் வந்து இதுதான். சரியா? இதை பற்றி தான் அதிர்ச்சி தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளிவந்திருக்கு. அதாவது அதில் ஒரு வெங்காயம் கிடையாது, ஒரு மர்மமும் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ரித்தன்யா அவர்கள் அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட சில விஷயங்களாகத்தான் அதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஒரு முக்கியமான அப்டேட் வந்து நம்ம ரித்தன்யா அவர்களுடைய கேஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ ரித்தன்யாவுக்கு அப்புறம் பிரீத்தி அப்படின்ற ஒரு மரணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப கதறாங்க, அப்படியே என் பொண்ணு வந்து இப்படி விட்டனே அப்படின்ற மாதிரி தோணுதுன்றாங்க. நான் எல்லாத்தையும் ஒன்று கேட்குறேன், வரதட்சணை அப்படின்றத ஏன் கொடுக்குறீங்க? கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம், அதுக்கு வந்து கேட்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருக்குது. சரி, உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்கா சொல்லாதீங்க, ஏதோ செஞ்சு போடுறேங்க, நல்லா கௌரவமாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதை நீங்கள் காட்டுங்க. அங்கே அதை விட்டு நான் இது போடுறேன், இந்த கார் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுனா அவன் எதிர்பார்ப்பு அப்போ ஆக்சுவலாக டெவலப் ஆகும்ல. ஓகே, இதனாலும் வந்து இவகிட்ட கேட்டுக்கலாம் என் மொட்டாடிக்கிட்ட அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அதனால தான் அடிக்கிறானுங்க. ஸோ ஒழுங்காக வந்து இல்லை இதாண்டா என்னால் பண்ண முடியும், நீ தாண்டா அவன் முன்னாடியே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள். இல்லை நல்ல பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள போய் கல்யாணம் பண்ணி விடுங்க. சொத்து இருந்து போதும். பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டியாக இருந்தாலும் இந்த கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி கேஸ்லேயும் ஹஸ்பண்ட் வந்து வெட்டி போய் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன்டா இப்படிலாம் தேடி போய் கொடுக்குறீங்க? நல்ல பசங்க உங்கள் கண்ணுக்கே தெரியலையா? வெறும் காசு தானா? அதை விட்டு வெளியே வாங்கடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். சரியா? நல்ல பையன், நல்ல என்ன சொல்கிறது, குணமுள்ள பையன், அப்படி பார்த்து கொடுங்கடா பெண்ணை. காசு சொத்துன்னு அலையாதீங்களா தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த ரித்தன்யா அவர்களுடைய பெற்றோர் பண்ண தவறை இனிமேல் எவனும் பண்ணக்கூடாது. பிரீத்தி அவர்களுடைய பெற்றோர் பண்ண தவறை எவனும் பண்ணாதீங்க. ஓகே, தேடுங்க, வரன்னு தேடுங்க, கிடைக்கலன்னா கம்முன்னு இருங்க. அதை விட்டு அவ்வளோ இது நம்மளோட பெரிய ரேஞ்சு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளுத்து வாங்கிடுவாங்கன்னா அடுத்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா அப்படி கறிக்கு தான் அனுப்புவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதா தான் இந்த ஒரு இது ரித்தன்யா பெற்றோருக்கும் வந்து பொருந்தும், பிரீத்தி அவர்களுடைய பெற்றோருக்கும் வந்து பொருந்தும். இனிமேல் இந்த டௌரி வாங்கி கொடுத்து இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் இது வந்து பொருந்தும். உங்கள் பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு அனுப்பாதீங்க, வீட்டுக்கு வந்து வாழ அனுப்புங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, அடுத்து 3வது நம்ம கோபி சுதாகர் அவர்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக சொசைட்டி பரிதாபங்கள்னு ஒரு வீடியோ வந்து பண்ணாங்க. அந்த கான்டெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவினுடைய படுகொலை, ஆணவ கொலை, அதனால் பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏண்டா மிளகா பொடியை போட்டு ஒருத்தனை வெட்டுறது வீரமாடா, நீங்களாம் வந்து வீரமான ஆட்களா, இப்படி வெட்டிட்டா என்ன அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒருத்தன் இருந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து உருப்படாமல் தான் இருக்கணும், படிக்க போகக்கூடாது, இந்த மாதிரி வந்து சுற்றிக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு வெட்டி கதை பேசிட்டு எவனையாவது வெட்டிட்டு திரியணுமாடா, ஒழுங்காக பண்ண மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி அடித்து நாத்திட்டாங்க. அதாவது ரொம்ப ஃபன்னான ஒரு வீடியோ தான், அதை பார்த்து கொந்தளிக்கிறாங்க. அதாவது உண்மை எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து கோவம் வரும். ஸோ டக்குன்னு வந்து கோவம் வந்துருச்சு. பரிதாபங்களுக்கு மிரட்டல்கள், இந்த மாதிரி ஏன் வந்து நீங்கள் வீடியோ பண்ணீங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, எங்களுடைய ஜாதியை நீங்கள் வந்து கீழ்த்தட்டே, ஜாதியே இல்லைடா, இனிமேல் வரக்கூடாதுன்னு தான் பேசிகிட்டு இருக்கோம்டா, இன்னமும் வந்துட்டு எங்களோட ஜாதியை நீ இது பண்ணிட்டு அது பண்ணிட்டேன்னு இருக்கீங்களே. ஒழுங்காக பிள்ளை குட்டியை படிக்க வைங்க. நீங்கள் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி கருவாலாம் தூக்கி போட்டு ஜாதி இதெல்லாம் பார்க்காம பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வளங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் சொன்னாலும் இவங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. இன்னும் வந்து தூக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் நிறைய ஆச்சரியம் என்னென்னா, நிறைய பேர் வந்து ஜாதி பேசுனவங்க எல்லாருமே இப்போ வந்து கொஞ்சம் மாறி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சேஞ்ச் தான். பட் இருந்தாலும் இன்னும் மாற வேண்டும். சொசைட்டி பரிதாபங்கள் அந்த இதை வந்து தூக்கணும். நாங்கள் வந்து கேஸ் போட போகிறோம், அதை எப்படி நீங்கள் எங்கள் ஜாதிகாரன் இவ்வளோ இழிவாக பேசுகிறான், எல்லாத்துக்கும் ஸ்பூஃபை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஐடியாலஜி இருக்கணும். ஓகேவா? சும்மா வந்து என்ன கலாய்ச்சிட்டான், ஐயோ நாங்கள் வந்து அப்படியே பயந்துட்டோம், இல்லை நாங்கள் வந்து உடனே கேஸ் போடணும் அப்படின்னா எவனுமே யூடியூப்பில் கண்டென்ட்டே பண்ண முடியாது, இல்லை பேசவே முடியாது. கருத்து சுதந்திரம் ஒன்று வேணும் ராஜா. சரியா? அதை விட்டுட்டு யோசிங்க என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட்டுட்டு நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம், எங்களை வந்து நீங்கள் இப்படி கேவலப்படுத்துறீங்கன்னா, நீங்கள் கேவலமாக இருந்தனால தானே அது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் மாற்றுங்க. அடுத்து எவனாவது வந்து பண்ணானா அப்போ நீங்கள் பேசுங்க. அதை விட்டுட்டு இப்போ வந்து கேஸ் போடுறது, அவனை பிடிச்சி ஜெயிலில் போடணும், பரிதாபங்கள் சேனலை வந்து தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட்டிகிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டாங்க, அதாவது கோபி சுதாகர் சப்போர்ட்டாக. ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் என்ன உண்மையாக பேசுனாங்க, அவங்க க்ரௌட் ஃபண்டிங்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க மக்களுடைய பணத்தை அப்படிங்கிற அது உண்மை தான். கோபி சுதாகர் அதுக்கு அவனுங்க உருப்பட மாட்டானுங்க. சரியா? அது மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஓகே, அது வந்து அவங்க தவிர. ஆனால் இந்த வீடியோவில் அவங்க பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல்ல விஷயம் தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்